Good morning, students. I am MRK. We are going to see elect question 1A for public. முதன்மையான கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ஒன்லி நம்ம பப்ளிக் எக்ஸாம் பார்க்குறோம். ஆனுவல் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கேட்பாங்க எக்ஸ்பெக்டடா அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் சாப்டர் 5 நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சாப்டர் 5 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ஏற்கனவே 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்க. ஓகே, குட். சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்றது தான் உனக்கு இது. இதில் எக்ஸாம்பிள் சம் ஒன்று நான் டீச் பண்ணுறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்கிறேன். 5.27 பேட்டரியில் வந்து சார்ஜர் எவ்வளோ இருக்குது இல்லை அப்படின்ற பொறுத்து செய்கிறது. கொஸ்டினை எடுத்து வச்சுக்கோ. சரியா? சொல்கிறது, ஏ மொபைல் ஃபோன் இஸ் புட் டு யூஸ் when the battery power is 100%. 100% உள்ள ஒரு பேட்டரியை வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? பவரை வந்து ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், ஹவர்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பவரை வந்து சார்ஜை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இன் டெசிமல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன் டெசிமல்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கோம், வாட்சி பார்த்துக்கோ. அதே மாதிரி எக்ஸ் அப்படின்றத ஹவர்ஸில் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி. சரியா? சொல்றது டைம் எக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லை, இங்கே டைம் எழுதிட்டு அங்கே எக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். டைம் எக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். ரைட். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு -0.25x + 1. அவ்வளோதான். இதில் 2 விதமான கொஸ்டின் கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் elapsed if the battery power is 40% அப்படின்னு இருக்குது. 40% வந்து எலாப்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. புரியுதா சொல்றது? பவர் வந்து 40% எலாப்ஸ் அப்படின்னா ஒய் வந்து 40% அப்படின்னா 40/100ன்னு அர்த்தம். அப்படின்னா 0.40ன்னு அர்த்தம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம போடணும். இதை முக்கியமாக நீ பழகிக்கிறணும். ஒய் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 40% அப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் வர்றேன் ஃப்ரம் 1. அவ்வளோதான். 1வது கொஸ்டின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒய் 0.40 ஈக்குவல் டு -0.25 எக்ஸ் ப்ளஸ் என்னது 1. 1 அங்கிட்டு கொண்டு போயிரு. 0.40 - 1 ஈக்குவல் டு -0.25 எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் -0.60 ஈக்குவல் டு -0.25 எக்ஸ். ரெண்டு சைடு மைனஸை கேன்சல் பண்ணிடு. அப்போ 0.60 பை டிவைடு 0.25 ஈக்குவல் டு எக்ஸ். மேலே கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் போயிரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60/25 அப்படின்னு வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 60 என்ன வந்துடும்? 25 வந்துடும். அடிச்சுனா 2.4 ஹவர்ஸ் அப்படின்னு வந்துடும். இதுதான் எக்ஸுக்குள்ள ஆன்சர். இதுதான் பார்த்துக்கோ. செகண்ட் ஒன் அதே மாதிரி என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. ரைட், ஓகே, குட். செகண்ட் ஒன் வந்து ஹவு மச் டைம். அப்போ எக்ஸ் கேட்டிருக்கு. சரியா? ஹவு மச் டைம் த பேட்டரி ஹேஸ் நோ பவர். பவர் வந்து என்ன ஆகுது? இல்லாமல் போகுது. அப்போ ஒய் வந்து 0 ஆயிரும். 40% இருக்கும்போது அதற்கான டைம் இது. 0% பவர் வந்து லாஸ் ஆயிடுது. அப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ 0 ஈக்குவல் டு -0.25 டைம் கேட்குறான் எக்ஸு. இதை நான் பிடிச்சிக்கிறேன்டா தம்பி. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி சம்முக்கு ஒய்க்கு 40%, அடுத்து ஒய்க்கு என்னது 0. புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா 40% இருக்கும் பொழுது டைம் என்ன, அடுத்து ஃபுல்லாக 0 ஆகுது பவர் 0 ஆகுதுன்னா ஒய் 0 ஆகுது. அப்போ டைம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அதை பொறுமையாக செஞ்சுக்க. இங்கிட்டு கொண்டுன்னா -1 0 தேவையில்லை ஈக்குவல் டு -0.25 எக்ஸு. ரெண்டு மைனஸையும் கேன்சல் பண்ணுது. 1/0.25
25 ஈக்குவல் என்னது எக்ஸு. மேலே எங்கேயே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. மேலே எங்கேயே 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா சரியா, மேலே வந்து 100ன்னு வந்துடும், கீழே வந்து என்ன வந்துடும் 25 வந்துடும், அடிச்சிடுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ நேரம் ஆகுது 4 hours அப்படின்னு வந்துடும். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கொஸ்டினை. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே, குட். தம்பிடே இதே மாதிரி எக்ஸசைஸில் வந்து ஒரு சம் இருக்குது, சாங் சம் எம்பி மெகாபைட் அப்படின்றது. இதுதான் 5.3 எக்ஸசைஸில் 11th சம். அதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. என்ன 5 மார்க் சம் தான் இதெல்லாம். இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கஷ்டம்.